ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது எம்எக்ஸ் டேக் கேமிங். தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் டெக் சேனல்னு சொல்லிட்டு என்ஜின்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா வெறும் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்டர்நெட் மட்டும் டெக்னாலஜி கிடையாது. இதுவும் டெக்னாலஜி தான். ஆட்டோமொபைல் டெக்னாலஜி விச் கம்ஸ் அண்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. முந்தைய வீடியோவில் ஒரு ஃபோனோட ப்ராசஸர் எப்படி செயல்படுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இன்ட்ரோலே ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் வீடியோ. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோட முடிவில் இன்றைக்கான 2 டெக் ஃப்ளாஷ் நியூஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் பைக் ஓட்ட தெரியும். ஆனால் அதோட என்ஜின் எப்படி செயல்படுதுன்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு பைக் எடுத்து கியரை போட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். நீங்கள் ஒரு என்ஜினை பற்றி படிக்கணும்னு நினச்சாலே 2 ஸ்ட்ரோக் என்ஜின், 4 ஸ்ட்ரோக் என்ஜின், டீசல் என்ஜின், பெட்ரோல் என்ஜின், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸை பற்றி தான் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இறங்குற பைக்ஸ்லாம் 4 ஸ்ட்ரோக் என்ஜின் தான் யூஸ் பண்ணுது. பாப்புலராக 2 ஸ்ட்ரோக் என்ஜின் யூஸ் பண்ண பைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Yamaha RX100, பஜாஜ் கவாசகி SD 350, இந்த மாதிரிப்பட்ட பைக்ஸ்லாம் 2 ஸ்ட்ரோக் என்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. என்ஜின் வெளியே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கு உள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குன்னு இப்போ பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த என்ஜினில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கிராங்க் கேஸ், இன்லெட் போர்ட், எக்ஸாஸ்ட் போர்ட் அண்ட் ஸ்பார்க் பிளக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மோஷனில், அதாவது மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருக்கும். பிஸ்டன் ஒரு தடவை மேலே போய் கீழே வர்றது தான் ஒரு ஸ்ட்ரோக். இந்த என்ஜினில் 2 ஸ்ட்ரோக்லேயே மொத்த ப்ராசஸும் முடிகிறனால தான் இது 2 ஸ்ட்ரோக் என்ஜின் பேர் வச்சிருக்காங்க. இப்போ ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் மேலே மூவ் ஆகிறப்போ இன்லெட் போர்ட் வழியாக ஃபியூல் உள்ளால வருது. தென் பிஸ்டன் கீழே வரப்போ ஃபியூல் மிக்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் மூலமாக கீழே இருந்து மேலே போகுது. செகண்ட் ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகுது. பிஸ்டன் திரும்பவும் மேலே போகுது. அப்போ மேலே ஏற்கனவே கம்பஸ்டன் சேம்பரில் இருக்கிற ஃபியூல் மேலே இருக்கிற ஸ்பார்க் பிளக்னால இக்னைட் பண்ணப்படுது. அதாவது அந்த ஸ்பார்க் பிளக் என்ன பண்ணுதுன்னா ஃபியூலை பற்ற வைக்குது. மறுபடியும் அந்த பிஸ்டன் கீழே போகிறப்போ எக்ஸாஸ்ட் கேஸ் எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே போகுது. இதுதான் ஒரு 2 ஸ்ட்ரோக் என்ஜினுக்கு உள்ளால நடக்கிற மொத்த ப்ராசஸும். இந்த ஃபியூல் வந்து கிராங்க் கேஸ்லேருந்து கம்பஷன் சேம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக போகுதுன்னு சொன்னேன். அது எதனால போகுது, இந்த வால்யூம் டிஃபரன்ஸ் எதனால நடக்குதுன்னு ஒரு சின்ன அனிமேஷன் மூலமாக காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரோக் என்ஜின்ல இன்னொரு மெத்தட் இருக்குது. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Uniflow Scavenging. இதில் ஒரு இன்லெட் போர்ட், ஒரு எக்ஸாஸ்ட் போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக 2 பிஸ்டன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வழக்கம் போல் ஒரு ஸ்பார்க் பிளக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பார்க் பிளக் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும். அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் பிஸ்டன் இன்லெட் போர்ட் வழியாக ஃபியூலை உள்ளே கொண்டு வருது. செகண்ட் பிஸ்டனும் ஃபர்ஸ்ட் பிஸ்டனும் மீட் பண்ணுற இடத்துல தான் மேலே ஸ்பார்க் பிளக் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பார்க் பிளக் வந்து உள்ளால கொண்டு வர ஃபியூல் மிக்சரை இக்னைட் பண்ணுது, அதாவது பற்ற வைக்குது. செகண்ட் பிஸ்டன் திரும்ப வெளியே போகிறப்போ எக்ஸாஸ்ட் கேஸஸை திரும்ப எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியேற்றுது. இந்த Uniflow Scavenging மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி மெத்தட். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மெத்தட்னால ராணுவம் போன்ற முக்கியமான இடங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் டேங்க்ஸ் இருக்கும். டேங்க்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. ஒய்சிட்டி விளையாடுறவங்களுக்கு பேன்சர்னு சொன்னால் புரியும். இது ஓகே, டேங்க்ஸ்னே சொல்கிறேன். ராணுவத்தில் இருக்கிற டேங்க்ஸு அது மாதிரிப்பட்ட முக்கியமான வெஹிக்கிள்ஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சம் ஆஃப் த மெரைன் என்ஜின்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. 2 ஸ்ட்ரோக் என்ஜினோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லைட்டான என்ஜின். இது உங்களுக்கு லைட்டான எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்ணும். காஸ்ட் எஃபிஷியன்ட். அது மட்டும் இல்லாமல் Uniflow Scavenging என்ஜினை தவிர பார்த்தீங்கன்னா ஆர்டினரியாக பைக்ஸில் யூஸ் பண்ணுற 2 ஸ்ட்ரோக் என்ஜின் எல்லாம் காஸ்ட் எஃபிஷியன்ட் ஆனது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் கோ கார்ட்ஸ் மாறுபட்ட கார் ரேசிங்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட மெக்கானிசம் நம்மளுக்கு எல்லாம் புரியுறது மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லிமிடேஷன்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். லிமிடேஷன்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறத விட நிறைய நாடுகளில் 2 ஸ்ட்ரோக் என்ஜினை பேன் பண்ணியிருக்காங்க. அது எதனால் பேன் பண்ணியிருக்காங்கன்னா
ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபியூல் மிக்சர் கூட ஆல்ரெடி பர்ன் ஃபியூல் மிக்சரை இது மிக்ஸ் பண்ணுது. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வழியாக ஃப்ரெஷ் ஃபியூலையும் ஃப்ரெஷ் ஏரையும் கூட வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸ் அதிகமான நாய்ஸ் பொல்யூஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சவுண்ட் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான சவுண்டாக இருக்கும். இதனால தான் நிறைய நாடுகளில் இதை பேன் பண்ணியிருக்காங்க. ரேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற டர்ட் பைக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் இப்போ கூட 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கோ கார்ட் ரேசிங்னா அது ஒரு லைட் கார் ரேசிங். அது கார் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், சின்ன குழந்தைங்க ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த கார் வச்சு ரேசிங் பண்ணுவாங்க. அந்த காரில் கூட 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னேன் 2 ஸ்ட்ரோக் என்ஜின் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட், அதனால தான் இந்த மாதிரிப்பட்ட ரேசிங்கில் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கான டெக் ஃபிளாஷ் நியூஸ் போக முன்னாடி என் சேனலோட டைட்டில் பக்கத்தில் இன்ஃபோ மெக்கட்ரான் அப்படிங்கிற வேர்டை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வேர்டை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு இப்போ சொல்கிறேன். அதில் இன்ஃபோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இதை பற்றிலாம் நான் பேசுகிறனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் வருது. அண்ட் மெக் யூஸ் பண்ணியிருப்பேன், அது என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, அது கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் வரும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி பேசுகிறனால அந்த வேர்டு அதில் இருக்குது. அண்ட் ட்ரான் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ட்ரானிக்ஸ்னு வந்துருக்க வேண்டியது. நான் ட்ரான் அதை ஷார்ட்டாக வச்சுருக்கேன். அது வந்து எலக்ட்ரானிக்ஸை பற்றி நம்ம பேசுகிறனால மொபைல் ஃபோன்ஸோட ஹார்ட்வேர்ஸ், அதோட போர்ட்ஸ், ப்ராசஸர் இதெல்லாம் பேசுகிறனால எலக்ட்ரானிக்ஸும் இங்கே வருது. இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான 2 டெக் ஃபிளாஷ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஃபோர்ட்நைட் கேம் ஆண்ட்ராய்டுக்கு இறங்கியிருக்கு. இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இதை உங்களால் சாம்சங் நோட் 8, சாம்சங் S9+, OnePlus 6, Xiaomi Black Shark இது மாதிரிப்பட்ட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் மட்டும்தான் விளையாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பட்ஜெட் ஃபோன்ஸுக்கும் வரணும்னு எதிர்பார்க்குறோம். வந்தால் நல்லதான். ட்விட்டர் இப்போது அவங்களோட புது ஆண்ட்ராய்டு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ட்விட்டர் லைட். ஸ்லோ ஸ்பீட் இன்டர்நெட் வச்சுருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலான்னு ட்விட்டர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.